த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையிலான சட்டம். ஒன்று பணம் அதிகாரம் இருக்கக்கூடியவங்களுக்கான சட்டம், இன்னொன்று எதுவுமே இல்லாத சாமானியர்களுக்கான சட்டம். இது இரண்டுமே எப்பவுமே சமநிலையில இருந்ததே இல்லை. அதை பார்க்கக்கூடிய நீங்க எல்லாரும் ஒத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன். 19/5/2025 உச்சநீதிமன்றம் அரசியல் கட்சியை சேர்ந்த இருவர் தொடர்புடைய வழக்கை விசாரிச்சு சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோவோட கடைசியில சில கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். பார்க்கக்கூடிய நீங்க அதுக்கு பதிலளிப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சிடி ரவி தமிழ்நாடு மக்களுக்கு பரிச்சயமான ஒருத்தர் தான். தமிழ்நாடு பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளராக இருந்தாரு. முன்னாள் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை கூட ரொம்ப நெருக்கமா இருந்த ஒரு நிர்வாகிகள ஒருவர். இவர் இப்போ கர்நாடகா சட்டப்பேரவையுடைய மேலவை உறுப்பினராக இருக்கிறாரு. கடந்த 2024 டிசம்பர் மாசம் கர்நாடகா சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருந்தப்போ அமைச்சராக இருந்த லக்ஷ்மி ஹெப்பால்கர் கூட இவருக்கு சில சண்டை அப்படின்றது சட்டப்பேரவைக்குள்ளேயே நடக்குது. ராகுல் காந்திய அதிக அளவுக்கு போதை மருந்து எடுத்துக்கிறவரு அப்படின்னு சிடி ரவி சட்டப்பேரவைக்குள்ள சொல்றாங்க. உடனே அமைச்சரா இருந்த லக்ஷ்மி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்க ஒரு கொலைகாரன் அப்படின்னு கடந்த காலம் அவருடைய சில கேஸுகளை சொல்லி பேசுறாங்க. உடனடியா சிடி ரவி கோபமாயி ஒரு சட்டப்பேரவையில இல்ல எங்கேயுமே பெண்களை சொல்லக்கூடாத வார்த்தையை வச்சு திட்டுறாரு. இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு அப்படின்றதுனால மட்டுமே நான் இந்த வீடியோவில் பயன்படுத்துறேன். பார்க்கக்கூடிய நேயர்கள் யாரும் இத தவறான கண்ணோட்டத்துல பார்க்க வேணாம் அப்படின்றதையும் கேட்டுக்கொள்றேன். அவரு அமைச்சரா இருக்கக்கூடிய லக்ஷ்மி அவங்களை பார்த்து ப்ராஸ்டியூட் அப்படின்னு அவையிலேயே திட்டுறாரு. இன்னும் சொல்ல போனா லோக்கல் லாங்குவேஜ்ல ரொம்ப கொச்சையான முறையில அவரு பேசுறாரு. உடனடியா கோபம் அடைஞ்ச லக்ஷ்மி அவர்கள் வெளியே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இம்மிடியட்டா அவரு அரெஸ்டும் ஆகிறாரு. அவருடைய டிஃபென்ஸ் அவர் என்ன வைக்கிறாருன்னா, நான் ப்ராஸ்டியூட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தின, ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை தான் பயன்படுத்தினேன், ரெசிஸ்ட் அப்படின்ற வார்த்தைகளை தான் பயன்படுத்தினேன் அப்படின்னு மாத்தி மாத்தி அவர் சொல்றாரு. இது சம்பந்தமான கேஸ் அப்படின்றது ஹைகோர்ட்டுக்கு வருது. ஹைகோர்ட் சிடி ரவிக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பை கொடுக்கல. அதனால அவரு உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடுக்கு வராரு. உச்சநீதிமன்றத்துலதான் 19/5/2025 இந்த வழக்கை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் சிடி ரவி அவர்களுக்கு ஒரு இடைக்கால நிவாரணம் வழங்குறாங்க. என்ன நிவாரணம்? அவர் தொடர்புடைய கீழமை நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் அத்தனைக்கும் இடைக்கால தடை விதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எதிர் மனுதாரராக இருக்கக்கூடிய கர்நாடக அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு கேஸ் மத்திய பிரதேச மாநிலம். மத்திய பிரதேச மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது சம்பந்தமான ஏற்கனவே ஒரு வீடியோவையும் நான் நம்ம சேனல்லயே போட்டிருக்கிறேன். அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு முழுமையான விவரங்கள் புரிய வரும். இந்த மத்திய பிரதேச மாநிலத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் ஷா அவர்கள் மூத்த ராணுவ அதிகாரியா இருக்கக்கூடிய கர்னல் சோஃபியா குரேஷி பத்தி தவறா பேசுறாரு. என்ன பேசுறாரு? பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அவங்களுடைய சகோதரியை வச்சே நாங்க பதில் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு. ஏன் அவர் அப்படி பேசுறாருன்னா, ராணுவ அதிகாரி கர்னல் குரேஷி இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க. அதனால இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களை தீவிரவாதி அப்படின்ற பொருள் படக்கூடிய வகையில இந்திய ராணுவத்தை சேர்ந்த உயர் பெண் அதிகாரி ஒருத்தரையே இவ்வளவு கொச்சையா அவர் பேசியிருந்தார். இதுக்கு கடுமையான எதிர்ப்புகள்லாம் கிளம்பி இருந்தது. இன்னும் சொல்ல போனா மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் இவருக்கு எதிராக தானா முன்வந்து வழக்கு பதிவு செஞ்சு இந்த அமைச்சருக்கு எதிராக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்றாங்க. மத்திய பிரதேச காவல்துறையும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. ஆனா இதுல எந்த டீட்டெயிலுமே இல்லை. அதுக்கும் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் கடும் கோபம் அடைகிறாங்க. இந்த சூழல்ல தான் இந்த விசாரணை அனைத்துக்கும் தடை விதிக்க கோரி விஜய் ஷா உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் ஃபைல் பண்றாரு. இந்த கேஸும் இதே தேதியில தான் விசாரிக்கப்படுது, வேறு ஒரு அமர்வால. அப்போ நான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டேன், அதனால இந்த வழக்குல இருந்து எனக்கு விடுவிக்கணும் அப்படின்னு அமைச்சர் விஜய் ஷா கேட்கிறாரு. உடனே கோபம் அடைஞ்ச நீதிபதியான சூரியகாந்த், உங்களுடைய முதலை கண்ணீருக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது, நீங்க கைது செய்யப்படுவீங்க, இல்ல நீங்க இந்த வழக்கு விசாரணையை எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு அருகதை இல்லாத வார்த்தைகளை தான் நீங்க பேசியிருக்கீங்க. உங்களுக்கு மன்னிப்பெல்லாம் வழங்க முடியாது. உங்களுடைய மன்னிப்பை நாங்க நிராகரிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு அமைச்சரா இருக்கிறீங்க, பொறுப்போட நடந்துக்கணும். உங்களை பார்த்து நிறைய பேரு இன்ஃபுளுன்ஸ் ஆகி பொதுவெளிகள்ல வரணும், அவங்களும் நல்லது செய்யணும்னு நினைக்கணும். ஆனா உங்களுடைய செயல்பாடுகள் இது எல்லாத்துக்குமே அப்படியே எதிர்மாறா இருக்குது. we feel very ashamed அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் கடுமையா பயன்படுத்தினாங்க. நான் இந்த கேஸ் ரெண்டையுமே நான் பார்த்தேன் அப்படின்றதுனால நிச்சயமா இன்னைக்கு ஏதோ பெருசா நடக்க போகுது அப்படின்ற ஒரு யூகத்துல இருந்தேன்.
இது சம்பந்தமா மத்திய பிரதேச காவல்துறையினர் இல்லாத ஒரு விசாரணை குழுவை, அதாவது சிறப்பு புலனாய்வு குழுவை உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்காங்க. வெரி குட். அதுல ஐஜி தலைமையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி வெரி குட். ஆனா கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது இந்த அமைச்சர் விஜய் ஷாவை கைது செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான இடைக்கால தடை, அதாவது அவர் வழக்குகளை சந்திக்கணும் ஆனா அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த ரெண்டு கேஸையும் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு சில கேள்விகள் தோணுது. இதுவே வேற யாராவது இவங்க ரெண்டு பேரும் பேசின மாதிரி பேசியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சாமானியன் பேசியிருந்தாங்க அப்படின்னா இந்திய சட்டங்கள் என்ன செஞ்சிருக்கும்? ஒரு பெண் அமைச்சரை பத்தி ஒரு தகாத வார்த்தைய ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ஒருத்தர் பேசுறாரு, ஜாமீன் வாங்கிட்டு இப்போ அவரு வெளியே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மிக மிக முக்கியமான ராணுவ பெண் அதிகாரியை பத்தி ரொம்ப கொச்சையான வார்த்தையை பேசுறாரு, அவரை கைது கூட செய்யாம இன்னும் இருக்கிறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? இதே கர்னல் சோஃபியாவை பத்தி அசோகா யூனிவர்சிட்டியுடைய ஒரு துணை பேராசிரியர் ஒரு பதிவு போட்டாரு அப்படின்றதுக்காக அவரை உடனடியாக கைது செஞ்சிருக்காங்க. இப்படி நான் நிறைய உதாரணங்களா சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஆனா அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு இப்படியான நிவாரணங்கள் கொடுக்கிறது நியாயமானது தானா? உங்களுக்கு என்ன தோணுது? இந்திய நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நீதிமன்றங்கள் மீது களங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகள் அப்படிலாம் கிடையாது. தோணக்கூடிய எழக்கூடிய நியாயமான கேள்விகளை முன்வைக்கிறோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதேனும் பதில்கள் இருந்துச்சு, விடைகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன்றது உங்களுக்கும் தெரியும். அதனால நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள். நன்றி.